நம்ம வந்து சிந்தித்த சில விஷயங்களை நம்ம மீண்டும் சிந்திக்க போகிறோம். ஒரு அழகான சிந்தனையை வந்து திருமூலர் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். அந்த சிந்தனை வந்து மிக 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 அற்புதமான ஒரு சிந்தனை. அப்போ பக்தி என்பது என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் வருது, அறிவியல் என்பதற்கு என்ன விளக்கம் வருது, வாழ்வியல் என்பதற்கு ஒரு அழகான விளக்கமும் நமக்கு இதில் கிடைக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போன முறை சொன்ன மாதிரி ஒரு சின்ன மேற்பார்வை தான். போன முறை நம்ம சொன்ன பொழுது இன்றைக்கு வந்து கடவுளுடைய தேடல் அப்படின்னு எல்லாரும் பேசும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளை எப்படி தேடலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லும்போது மெத்தட்ஸ் அப்படின்ற கருத்தை நான் போன முறை சொன்னேன். அது சிவாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கடவுளை தேடுறதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்துகிறாங்க. அதாவது கடவுள் தேடல் என்பது ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி. அப்போ கடவுளும் மெத்தடும் ஒன்றா ஆக்கிடுறாங்க. மெத்தட் அப்படின்றது முறையியல், ஒரு வடிவம், ஒரு முறையியல்ல நம்ம என்ன செய்யறாங்க, கடவுளை தேடும் பொழுது நான் இந்த முறையை பயன்படுத்தினால் எனக்கு கடவுள் தோன்றி விடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா இஃப் ஐ யூஸ் அப்படின்னா என்னுடைய இந்த முறை மெத்தடை நான் பயன்படுத்தினேன்னா கடவுள் எனக்கு தோன்றிடுவார். அப்போ என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காங்க, கடவுள் என்பவர் ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சமய பிரிவினைவாதங்கள்லாம் எப்படி உருவாகி என்ன பேசுறாங்கன்னா, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் தான் சரியான மெத்தட் வச்சிருக்கோம் கடவுளை காட்டுறதுக்கு. அப்போ எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் ஒரு மெத்தட், அப்போ நாங்கள் இந்த முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா பாருங்க கடவுளை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இது ஒரு பிரச்சாரம், ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க. கடவுளை நாம் வந்து அடைவதற்கு இதோ பாருங்க ஒரு நாங்கள் வைத்திருக்கின்ற மெத்தட் தான் ரொம்ப சிறந்த மெத்தட் அப்படின்னு. அப்போ என்ன செய்யறாங்க, ரிக்ரூட்டிங் சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கன்வர்ஷன், இந்த ரிக்ரூட்மெண்ட் இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ப்ரொபகேண்டா கொடுத்து வாங்க நாங்கள் தான் கடவுளை காட்ட முடியும், நாங்கள் தான் வாங்க அப்படின்னு கடை வியாபாரிகள் மாதிரி எங்களுடைய பொருள் தான் ரொம்ப நல்ல பொருள், வாங்க எங்கிட்ட வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வியாபாரம் மாதிரி இந்த ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னும் பொழுது இன்னைக்கு வந்து முழுக்க ஒரு விதமான வியாபாரமா மாறிடுது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்ணும் பொழுது எங்ககிட்ட வாங்க, நாங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளை காட்டுறதுக்கு வேண்டிய வழிமுறைகள் எல்லாம் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே அதான் அந்த கடவுளை ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடாலஜியா அவங்க வந்து கையாளுறாங்க. அப்போ இந்த சிந்தனையை அவங்க வந்து வலியுறுத்தும் பொழுது, இந்த பிரச்சாரத்தை அவங்க வந்து கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் அப்படின்ற அந்த சிந்தனையில் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி பரிமாறப்படுகின்றது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வியாபாரத்துறையாக மாறிவிட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய. அங்கே உட்கார்ல இப்போ வந்து சமயம், மதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அறிவியல் சிந்தனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மனிதனை வளர்க்கவில்லை, ஒரு வியாபாரத்தை வளர்க்கின்றது. அப்போ சமயம் என்பது ஒரு வியாபாரம் அல்ல அப்படின்றத மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த கருத்தை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய சிந்தனையில ஒரு ஆழமான கருத்து வெளிப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்றேன். இந்த கருத்துனால இன்னைக்கு சமய பிளவுகள், சமய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முரண்பாடுகள் எங்கிருந்து, சமயம் என்பது ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா வாழ்றது தான். ஆனா இன்னைக்கு என்னென்ன வாழ்க்கையில கடவுள் தேடல்ல எல்லாரும் என்ன செய்யறாங்க, நாங்க தேடுற முறை ரொம்ப சிறந்த முறை அப்படின்றதுல போராட்டம் வந்துருது. அப்ப என்ன செய்யறாங்க, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மத பிளவுகள் வருது. அப்போ மத பிளவுகள்ல வந்தது அதோடைய நோக்கம் என்ன, அடிப்படை அப்படின்னா நம்ம மீண்டும் சொன்ன மாதிரி அதை ஒரு வியாபார முறையா படுத்துற அந்த முயற்சி தான் அந்த கடவுளின் தேடலில் உள்ள சிக்கல். அப்போ மீண்டும் சொன்ன மாதிரி கடவுள் ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மெத்தட்ல கடவுளை புகுத்திடுறாங்க. அப்போ நாங்க கொடுக்குற மெத்தட் தான் நீங்க பார்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வியாபார முறையில போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எப்படி வந்து இந்த அறிவியல் வாழ்வியலை மறந்துட்டாங்க. இந்த ஹெர்மெனோட்டிக் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் அதாவது பின்தள்ளப்படுது. அப்போ இதை வந்து திருமூலர் ரொம்ப அற்புதமா விளக்குறாரு.
இந்த விளக்கம் என்ன சொல்றாரு? இத்தவும் அத்தவும் என்றிருப்போரிடும் பித்தரை போர் செய்றாங்க, சண்டையே போடுறாங்க, சண்டை போடுறாங்க. எங்களோட தான் சரி, நாங்க தான் சரியா பார்த்துட்டு இருக்கோம், எங்களோட தான் உண்மை அப்படின்னு. அப்பனா என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெத்தட் எடுத்துக்கிறாங்க, நாங்க காட்டுற மெத்தட் தான். அப்ப அவங்க கடவுளை பார்க்கல, அந்த மெத்தட்ல இருக்காங்க, அந்த முறைக்கு ஒரு முறையல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த முறையல்ல நாங்க காட்டக்கூடிய முறைகள் தான் சிறந்த முறைகள் அப்படின்னு போராடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பித்தரை காணின், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு போக்கை நம்ம கிட்ட உருவாக்குறாங்க. அப்போ எங்கள் பேர் நந்தி எத்தவும் ஆகிலேன். நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாம நம்மை புரிந்து கொள்வதுதான். அதனாலதான் இது வந்து இந்த ஆகமிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது the science of self becoming. நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, அதுதான் முதல் வரியா நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆங்கிலத்துல ஒரு புதுச்சொல் கையாடல் செய்யலாம், எக்ஸிஸ்டென்ஷியல் வர்ச்சு. அப்படின்னா உயிர்ப்பியல் அறம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த உயிர்ப்பியல் அறம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இது எப்படி அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. எங்க பிறக்கில் எந்த இடத்துல பிறந்தோமானால் என்ன, எந்த மெத்தடானா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, என்கிட்ட ஒரு 10 மெத்தட் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மெத்தடை பயன்படுத்தினா கடவுள் வந்துருவார், இந்த மெத்தடை பயன்படுத்தினா கடவுள் வந்துருவார் அப்படின்ற மாதிரி மெத்தடை பயன்படுத்துறதுல தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் குறியா இருக்கிறாங்களே தவிர கடவுளை அங்க மறந்துட்டாங்க. கடவுள் அங்க இல்லாம போயிடுறாங்க, மெத்தடுக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து திருமூலர் சொல்றாரு, எங்கு பிறக்கில்லைன்னு. அப்படின்னா இங்க பாருங்க, சமய பேதம் உடைஞ்சு போச்சு. காஸ்ட் சிஸ்டமா இருக்கட்டும், எந்த மனிதனா இருக்கட்டும், அவன் எந்த பிறப்பில் இருக்கட்டும், எந்த மதத்தில் இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி ஒத்துணர்வார்க்கு ஒல்லையூர் புகழாமே அப்படின்ற அழகான ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க, they with the mind attuned same as a being அப்படின்றது. அதாவது இறைவன் எப்படி உலகத்துல நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றாரோ, இந்த உலகம் எப்படி வந்து வெளிப்பட்டு தோன்றி நிற்கின்றதோ, அதனுடைய ஹோலி இன்டென்ஷன் அப்படின்றத முன்பே பார்த்துட்டோம். அப்போ அந்த சிவனோடு ஒத்த காட்சி, அதுதான் நான் மீண்டும் அந்த ஒத்த காட்சியை உங்களுக்கு மீண்டும் சொல்றேன். அந்த இறைவன் எதற்காக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார் அப்படின்ற அந்த காட்சியோட யார் வந்து ஒத்து போகின்றார்களோ, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்ன்றது அடிப்படையே கிடையாது. அவர் எந்த மதத்தினர்னு வேணாலும் நான் சொல்லிக்கலாம், நான் இந்த மதத்தவன் அப்படின்றது. ஆனா அங்க அது முக்கியம் அல்ல, யார் இறைவனோடு ஒத்து போகின்றார்கள், ஒத்து போகலன்றது தான் இங்க பிரச்சனையே தவிர, நம்ம வந்து இங்க என்ன கொண்டு வந்துட்டோம், யார் எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த வழிபாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இன்னைக்கு வியாபார முறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வியாபாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, எந்த சாதி, எந்த வர்ணம், எந்த இனம் எல்லாத்தையும் தூக்கிட்டு, எந்த இடம், எந்த பிறப்பு அத்தனையும் தூக்கி எறிஞ்சு ஒரே கருத்துல முடிக்கின்றார், ஒத்துணர்வார்க்கு. அதாவது with the mind attuned same as being sure enter the அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கருத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. இறைவனுடைய அந்த அருள்நிலை பெறலாம். அப்ப ஒரு கேள்வி வருது, அப்ப நாங்க செய்கின்ற முறைகள், இப்போ சொல்லுவாங்க நாங்க செய்கின்ற, இப்போ இது கூட ஒரு முறை மாதிரி. இப்ப நாங்க வந்து இந்த பிரச்சாரம் செய்றீங்களா, இது வந்து பிரச்சாரம் இல்லையா, இது வந்து இப்ப நீங்க இந்த பாடங்கள்லாம் எடுக்கிறீங்களா, இது வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி கேட்கலாம். இப்ப நீங்க சொல்லும் பொழுது அது இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இறைவனை உணர்வது அப்படின்றத நான் இப்படி விளக்கணும், போன முறை உங்களுக்கு நல்லா தெரியும். இறைவன்றது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த முறையை வேணாலும் நான் செயல்படுத்த முடியும், ஆனா இறைவனே தன்னுடைய அருள், அவனுடைய அருள் இல்லைன்னா நமக்கு புரிய முடியாது. சரி, இது எப்படிதான் புரிந்து கொள்ளலாம், சாதாரண நிலையில இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இன்னைக்கு இங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும், இந்த ஸ்பேஸ்ல ஒண்ணுமே இருக்கு, ஏதாவது பாக்குறோமா, ஒண்ணுமே இல்லை, எம்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது ஒரு வெளி. இந்த வெளியில என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஐயா நீங்க ஏதாவது பாக்குறீங்களா இந்த வெளியில? இப்ப இங்க இந்த வெளியில மட்டும் என்னாவது பாக்குறீங்களா? ஒண்ணுமே பார்க்கல, உங்களுக்கு கண்ணுல ஒண்ணுமே தெரியல. அப்போ ஆனா ஒரு ஆச்சரியமா இருக்கும், கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க கையில பக்கத்துல ஒரு ஹெட்போன் இருக்கு, டக்குன்னு பாத்தீங்கன்னா ரிங் பண்ணா எடுத்து பேசுவீங்க. நீங்க யாரு கூட பேசிட்டு இருக்கீங்கன்னா எங்கேயோ ஒருத்தவங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் அமெரிக்காவில் உள்ள எனக்கு போன் வந்திருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன்
அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு ஆச்சரியமா இருக்கும். நான் இங்க இருந்து பாக்குறேன், ஐயா நீங்க அந்த கருவியை எடுத்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது எப்படி இங்க ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ நான் யாரு கூடயே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல ஒரு விளக்கம் சொல்லும் போது இந்த ஸ்பேஸ்ல நிறைய பென்வித் இருக்கு, அதாவது வேவ் இருக்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்கு, கண்ணுல பார்க்க முடியாது என்னென்னமோ இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா உங்க கண்ணுக்கு தெரியல, அது அப்படியே எடுத்துட்டு வருது, எல்லா தகவலும் இருக்கு. இந்த தகவல் இப்ப என்னன்னா எனக்கு வேணும்னா இந்த போனுக்கு அது தேவையான இதெல்லாம் இருக்கு, அது புகுத்தி நான் பாட்டுக்கு காதுல வச்சு கேட்டுடலாம். அப்போ எப்படி நீங்க கேட்க முடியுது அப்படின்னும் போது இருக்கு. இப்ப என்ன கேள்வினா, நாம இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு உணர்வை நம்ம எப்படி உணரணும் அப்படின்னும் பொழுது, இப்போ நிறைய சேனல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிபிசி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா எஃப்எம் இருக்கு, டிஹெச்ஆர் ஆகா இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாருக்கும் இங்க இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இங்க என்னமோ போயிட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்காங்க, நிறைய தகவல் போயிட்டு இருக்கு, யாரும் பேசிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உங்க காதுல கேட்கல, எதுவுமே நம்ம இன்னைக்கு படல. சரி இப்ப இதை கேட்க வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, வெரி சிம்பிள். இது பையெல்லாம் இருக்காங்க எலக்ட்ரானிக், உடனே எடுத்துட்டு வந்து ஒரு டிவைஸ் வைப்பாங்க, எடுத்து அப்படி டியூன் பண்ணுவாங்க, என்டெயின் எல்லாம் கொடுத்து உடனே இந்த பாருங்க டியூன் பண்றேன், அப்படியே டியூன் பண்ணாக்கா உடனே என்ன வந்துருது, நீங்க என்ன வேணும் உங்களுக்கு, பிபிசி வேணுமா, அது வருது அப்படின்னு பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு டியூன் பண்ண வேண்டியதான். அது பாட்டுக்கு நுழைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை அது பாட்டுக்கு நுழைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து சமய சிந்தனையில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இங்கே அறிவு இருக்கு, இந்த அறிவை உள்வாங்கிறது என்கிட்ட இருக்கு. இப்ப நான் எந்த நிலைக்கு என்னை திருப்புறனோ அந்த நிலைக்கு என் உள்ளே அது பாட்டுக்கு நுழைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அறிவு உள்ள நுழையறதுக்கு நான் தயாரா இல்லையான்றது தான் கேள்வி. என்னை நான் எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றேன் அப்படின்னா, அறிவுன்றது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு அறிவும் இங்க இருக்கு. இந்த அறிவை வாங்குவதும் வாங்காததும் என்கிட்ட தான் இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா, சரி இப்ப இதுல என்ன மெத்தட் பயன்படுத்துறோம், ஓகே இந்த மெத்தட்ல நீங்க டியூன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்க பாருங்க, ஒத்துணர்வாருக்கு அப்படின்றது அந்த டியூன் அப்படின்றது அந்த அலைனிங். அப்ப நீங்க இப்போ உங்களுக்கு வந்து டீச்சராக வேணா லைன் பண்றீங்க, அந்த டியூன் பண்ற அந்த கான்செப்ட் நம்மளுக்கு இங்க மறந்து போச்சு. என்ன நான் எப்படி இறைத்தன்மைக்கு டியூன் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு தான் நான் போன முறை வந்து திருக்குறளை ஒரு விளக்கமா கொடுத்தேன். திருக்குறள்ல ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்றாரு. 2வது திருக்குறள்ல முதல்ல சொல்றாரு. அப்போ கற்றதனால் ஆய பயனின்கோள் வாளறிவன் நற்றார் தொழாரினி. அப்போ ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா நீ பாக்குற உலகத்தை சுத்தி பாக்குற, உலகம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கு. இந்த உலகத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு அறிவும் ரொம்ப வியப்புக்குரியன, ஒவ்வொரு உயிரினமும் வியப்புக்குரியன. இன்னைக்கு நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கும் போதும் ஒவ்வொரு பாடங்களையும் படிக்கும் போதும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய நாலேஜ் ஆகும், இவ்வளவு பெரிய அறிவா. இந்த அறிவை தான் நீங்க பாடமா படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பாடமா நீங்க படிக்க 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 உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இந்த உலகம் இப்படிப்பட்ட அறிவா, இன்னும் நுழைய இன்னும் அறிவு, இன்னும் நுழைய இன்னும் அறிவு கொட்டிக்கொண்டே இருக்கு. இந்த அறிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற அந்த அறிவு யார்? இந்த அறிவு சாதாரணமா ஒரு ஏதோ இங்கிருந்தோ வரல. அந்த அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் இன்டலெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் இன்டலெக்ட் என்ன, எப்படி இந்த இயக்கம் இந்த அறிவாக கொட்டி கொண்டிருக்கு அப்படின்னு யார் சிந்திக்கிறாங்களோ, அதனால தான் கற்றதுனால ஆய பயனுக்கு, படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறாரு. ஏதாவது பயன் இருக்கா, படிக்கிறதுல ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க பயன் இருக்கு, ஏன்னா வேலை கிடைக்கும், இந்த படிக்கிறதுனால என்ன செய்ய முடியும், எனக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஆனா இன்னொரு அதுல இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா, கற்றதுனால் பயன் என்னன்னா, எல்லாரும் என்ன மறந்துடுறாங்க பாருங்க, பயனின் கோள் அப்படின்னு கேட்கும்போது நீ படித்து கொண்டே வர இந்த அறிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்கை பற்றி படிக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரானிக் படிக்கிறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் பற்றி படிக்கிறீங்க. எல்லா அறிவும் தனித்தனியாக இருக்குது. இந்த அறிவெல்லாம் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இயங்குது. அந்த காரணம் எதை நோக்கி இயங்குது, எதை நோக்கி அது இயக்கப்படுது அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் அது இணைத்து பார்க்க அப்போ அதெல்லாம் இணைச்சு பார்த்த பிறகு ஓரளவுக்கு உங்களுடைய துறையை நீங்க இணைச்ச பிறகு நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் இது எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்ற ஒரு அறிவு. ஏன்னா நீங்க தொகுத்து அந்த துறையை எடுத்தா அப்படியே சொல்ல முடியும். நீங்க அதே மாதிரி துறை அறிவு நமக்கு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, வாழ்வியல்ல துறை அறிவு மட்டும் பத்தாது, வாழ்வியல் ஒட்டு மொத்த அறிவும் நமக்கு வேணும். அறிவு வந்து நாலேஜ் வந்து the existential
நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் வெர்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த அறம் இங்க. அந்த அறம் என்னன்னா ஒட்டு மொத்தமா, ஏன்னா நான் மட்டும் வாழல, இங்க பாக்குறேன் பூச்சி, செடிகள், கொடிகள், இவ்வளவு விஷயத்தோட நான் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த வாழ்க்கை, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் விளக்கணும், புரிந்து கொள்ளணும். அப்போ என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? கற்றதுனால் ஆய பயனின்கோள், நீ பயன் என்ன அப்படின்னு கேட்கும்போது வாளறிவு. இதுக்கு எல்லாத்துக்கும், இந்த இயக்கத்துக்கெல்லாம் பின்னால இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு, சுப்ரீம் இன்டெலெக்ட். அந்த அறிவை நீ புரிந்து கொண்டு அந்த அறிவோடு ஒத்து செல்கின்றாயா? வாளறிவு நற்றார் தொழாரினின். நற்றால் அப்படின்னா அந்த தாள்களை, அந்த இறைப்பொருளின் அந்த வெளிப்பாட்டை, அந்த அந்த இறைவனின் அந்த தாட்னு சொல்றோம்ல, the thought of God அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த ஹோலி இன்டென்ஷனை, அந்த உள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இறை குறிப்பை, திருக்குறிப்பை நாம் உணர்ந்தோமா அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்வியை திருமூலர் நமக்கு வைத்து மட்டும், இது திருமூலர் மட்டுமா சொன்னார் அப்படின்னா இல்லை, நான் முதல்ல காட்டிட்டேன், இது ஆழமான சயின்டிஸ்ட்க்கு உள்ள கேள்வியும் கூட. இதுக்கு முன்னே நான் முதல்ல காட்டினது ஐன்ஸ்டைன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜீனியஸே முதல் கேள்வியை என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் சரி, ஒட்டுமொத்த நம்மளுடைய வாழ்வியலும் சரி, இதை தான் நம்ம ஒரு கேள்வியாக கேட்டு நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நம்ம செலுத்திட்டு இருக்கோம். அப்போ இங்கிருந்து தான் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம். ஏன்னா மீண்டும் நான் அதை மீள்பார்வை செய்யாமல் இங்கிருந்து அடுத்த நிலைக்கு போகும் பொழுது நம்ம இப்போ இங்கிருந்து தான் நம்ம சிந்திக்கிறோம். மனித அறிவு, what is the cause of human intellectual thinking transformation? அப்போ ஒரு கேள்வி கேட்கும் பொழுது the understanding of holy intention of superior intellect நம்ம என்ன பண்றோம்? சிவசித்துவின் திருக்குறிப்பு அறிவை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் நம்ம முதல் கருத்தா நம்ம முதல்ல வைக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி வருது, சுப்பீரியர் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பீரியர் இன்டெலெக்ட்ன்ற அந்த மிகப்பெரிய இறைப்பொருளை நான் எப்படி இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ போன வாரம் அதை தான் நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தோம். அப்போ போன வாரம் என்ன செஞ்சோம்? ஒரு கேள்வி. இப்போ சில பேர் என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. யார் யார் மறுக்கிறா? எப்படி மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு போன முறை நான் சொன்னும் போது ஒரு கொஞ்சம் விரைவாக போயிடுறேன். ஒரு அடிப்படையான கருத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஸ்டீபன் ஹாக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்காரு? ஓப்பன்லி டிக்ளேர், நான் ஒரு ஏத்திஸ்ட், நான் இறை நம்பிக்கை அற்றவன். அப்போ ஆரம்பத்தில் அவர் தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் எழுதும் பொழுது இல்லை பாதியில் இருந்தார், கடவுள் இருக்கலாம், தோற்றுவிக்கும் பொழுது கடவுள் இருந்தார், பிறகு கடவுளுடைய பணி தேவையில்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு அதில். அப்புறம் பிறகு இப்போ இறுதியாக அவர் கடவுள் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்போ லாரன்ஸ் எம் கிராஸ் யூனிவர்ஸ் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்போ நான் போன முறை உங்களுக்கு இந்த கருத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். மீண்டும் ஒரு சின்ன கருத்து, இவங்களை இறை மறுப்பு ஏத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடிய டினாயல் ஆஃப் காட் எப்படி மறுக்கிறாங்க அப்படின் போது, இப்போ இந்த பிக் பேங், அப்போ பெரும்பாலும் இங்கிருந்து நான் முதல் கருத்தை வச்சிருந்தேன். இந்த உலக வாழ்வியலே ஒரு நத்திங், ஒண்ணுமே இல்லை. அது அவங்களுடைய கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எக்ஸாக்ட்லி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதில் இன்னொரு கருத்தாக இருக்குது. இங்கே பாருங்க, அந்த லாரன்ஸ் எம் கிராஸோட புக்கை பார்த்தீங்கன்னா தி யூனிவர்ஸ் ஃப்ரம் நத்திங், ஒன்றுமே இல்லாததுலேருந்து தான் எல்லாமே வந்தது அப்படின்ற ஒரு அடிப்படை. அப்போ போன வாரம் அதுதான் சர்ச்சையாக விட்டேன், அப்போ பேச விட்டேன். இந்த நத்திங் அப்படின்ற கருத்துல இருந்து இந்த நத்திங் கருத்தை தான் முதல்ல நம்ம உள் வாங்குறோம். இதை இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த